என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேல் அரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, திமுக எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது நேற்று தாவேகா கூட்டிய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தின் மூலமாக மக்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அனைத்து கட்சிகள் எம்பி கூட்டம் தாவேகா அரசு கூட்டியது. எதற்காக இந்த அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை கூட்டினார்கள் அப்படின்னா, டீலிமிட்டேஷன் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம். பாராளுமன்றத்தினுடைய தொகுதி மறு வரையறை தமிழ்நாட்டில் ஏற்கனவே 39 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ஆனால் இந்த மறு வரையறையில தமிழ்நாட்டிற்கு தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அதே வேளையில ஒருவேளை அதிகமாக ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை 900 எம்பிக்களாக மாற்றுவதற்கான வேலையை பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது. 900 எம்பிக்களாக மாற்றிவிட்டால் என்ன நடக்கும்? இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மக்களவை எம்பிக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 543. ஆனா இந்த 543 900 மாற்றினால் என்ன நடக்கும்? குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் குறைந்தது ஒரு 58 எம்பிக்களாக மாற்றணும். ஆனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. வட மாநிலங்களில் எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விட்டு தென் மாநிலங்களில் உள்ள தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை குறைத்து விட்டால் பிஜேபி வட மாநிலங்கள் அதிக அளவில் இருப்பதனால பிஜேபி தென் மாநிலங்களில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தொடர்வதனால பிஜேபிக்கு சாதகமாக தான் இந்த டீலிமிட்டேஷன் நடத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. அதனாலதான் டீலிமிட்டேஷன் கூடாது என்று தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்குது. சரி, இது உண்மையாவே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். பட் இதற்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்பதற்காகத்தானே நேற்று டீலிமிட்டேஷனை பற்றி விவாதிப்பதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினாங்க. ஆனா நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக ஏன் புறக்கணிக்கணும்? நான் கேட்கிறேன், திமுக ஏன் புறக்கணிக்க வேண்டும்? இப்போ திமுகவில் 30 எம்பிக்கள் இருக்காங்க. மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளையும் சேர்த்து திமுகவில் மட்டுமே 30 எம்பிக்கள் இருக்காங்க. அதே போல அதிமுகவில் 4 எம்பிக்கள் இருக்காங்க. பாமக 1, தேமுதிக 1, 37 எம்பிக்களும் நேற்று இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளல. அப்போ சட்டமன்றத்தில் நீங்க என்ன குரல் எழுப்புறீங்க? காவிரி பிரச்சனையை விவாதிக்கணும், உடனடியாக நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்றீங்க. அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க ரகளைய பண்ணி ஒரு அரசியல் நாடகத்தை நீங்க அரங்கேற்றி அரசியல் செய்து கொள்ளுவீங்க. அப்படிங்கிற உங்களுக்கான ஒரு கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்க. அதற்காக தான் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் இங்க பேசிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே டீலிமிட்டேஷன் பற்றி விவாதிப்பதற்காக ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டனா நீங்க ஏன் அதை புறக்கணிக்கிறீங்க? ஏன் அதை நிராகரிக்கிறீங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நோக்கமெல்லாம் நாங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிரான முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இன்னொரு அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்னொரு முடிவை எடுக்க நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கான முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம். அதனால இப்போ பாஜகவுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்களிடம் நாங்கள் காட்ட வேண்டிய தேவையில்லை. அதனால அனைத்து கட்சி கூட்டம் தாவேகாவினுடைய அரசியலுக்காக நாங்கள் அதில் கலந்து கொள்ள தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு முடிவு எடுத்து அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசின் சார்பிலே முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அனைத்து எம்பிக்களின் கூட்டத்தை கூட்டி இன்று நடத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் கலந்து கொள்ளாத ஒரு நிலையிலே அந்த கூட்டம் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் நடத்துவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இல்லை. ஏன்னா இதே போல ஒரு கூட்டத்தை எங்களுடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 5/3/2025 நடத்தி இருக்கிறார்கள். அதே போல அதிமுக ஐயோ நாங்கெல்லாம் வரமாட்டோம்பா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. காரணம் என்னன்னா அவங்க அரசியல் பண்றாங்க, அதனால அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்னு தாவேகா மேல ஒரு அரசியல் சாயத்தை பூசி அதிமுகவும் புறக்கணிக்கிறாங்க. இப்ப கலந்து கொண்டவர்கள் யார் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கூட்டணி கட்சிகள். காங்கிரஸ் கட்சியில ஒரு 11 எம்பிக்கள், மாநிலங்களவை மக்களவை உட்பட ஒரு 11 எம்பிக்கள். அதே போல IUML 1, CPM 2, CPI 2,
விசிக 2 மொத்தமாக 19 எம்பிக்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. 19 எம்பிக்கள் மூலமாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் நடக்கக்கூடாது. இப்பொழுது இருக்கின்ற 543 எம்பிக்களோடு இந்த பாராளுமன்றம் இயங்கணும். டீலிமிட்டேஷனுக்காக எந்த ஒரு ஆதரவும் எந்த தருணத்திலையும் தெரிவிக்க கூடாது. தமிழகத்தில் இருக்கின்ற அந்த 39 பாராளுமன்ற எம்பிக்களை தொடர வேண்டும். அதே போல பாராளுமன்றத்திலையும் இப்பொழுது இருக்கின்ற 543 உறுப்பினர்களோட பாராளுமன்றம் தொடர்ந்து இயங்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் நேற்று தாவேக அரசு. இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நேற்று நடந்ததுல இருந்து நம்மால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அது என்ன அப்படின்னா, வெகு விரைவில் பாஜக திமுக கூட்டணி உருவாவதற்கான எல்லா சமிக்கைகளும் வெளியாகிவிட்டது. ஏன்னா வரவிருக்கின்ற அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு உள்ள திமுக பாஜக கூட்டணி இங்க உடன்படிக்கை ஆயிடும். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவோடு சேர்ந்துதான் தமிழ்நாட்டில் பாஜக தேர்தலை சந்திக்க போகுது. என்ன ஒரு களவாணித்தனம் பாருங்குது. நேற்று வரைக்கும் பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், சனாதனத்திற்கு எதிரானவர்கள் நாங்க அப்படின்னு இங்க ஒரு வேஷத்தை போட்டு மக்களை ஏமாத்தி 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 முட்டாள்தனமான அரசியலை பண்ண வைத்து அதை மக்களையும் நம்ப வைத்து திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பையே மதிக்காம திருப்பரங்குன்ற விஷயத்தை மிகப்பெரிய அரசியலாக மாற்றி அதை பாஜகவுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இங்க காட்ட வேண்டும் என்பதற்காகவே அரசியலுக்கு முன்னே இது ஒரு பெரிய நாடகமா மாற்றிய திமுக இன்னைக்கு அதே பாஜகவோட கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் மீண்டும் அரசியல் செய்ய இவங்க வருவாங்க அப்படின்னா, மக்களே நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை நீங்களே முடிவு எடுத்துங்க. இதை நான் உங்க கையிலேயே விட்டுறேன். உண்மையிலேயே மக்களுக்காக தான் நம்ம அரசியல் செய்யறோம் அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற கமலா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த டீலிமிட்டேஷன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது நீங்கள் பதிவு செய்திருக்கணும் இல்ல, அது மக்கள் மத்தியில பேசப்பட்டிருக்கும் இல்ல. ஏன் கமல் அங்க போகல அப்படின்னா, ஏங்க நான் எப்பங்க சொன்ன மக்கள் நீதி மையம்னு, மக்கள் நீதி மையங்கிற ஒரு கட்சி கலைக்கப்பட்டு திமுகவோடு இணைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு கமலஹாசன் சொல்லல. ஆனா அதுதான் உண்மையும் கூட. இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல மக்கள் நீதி மையம் திமுகவில் இணைக்கப்பட்டு விட்டது. ஆனா உண்மையே அதுதான். மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சி இல்ல தமிழ்நாட்டில். அது திமுகவோடு இணைத்து ஒரு எம்பிக்காக அது முடித்து வைக்கப்பட்டு விட்டது. அதுதான் உண்மை. மக்கள் நீதி மையம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இதுல இருந்து தெரியுது நமக்கு. அதே வேளையில தேமுதிக அவங்க திமுகவுடைய ஆதரவுல ஒரு எம்பி ஆனாங்க. அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கானவர்கள். நாங்க தமிழ்நாட்டில் மக்களுக்காக தான் நாங்க அரசியல் பண்றோம். ஆனா உன எங்க கேப்டன் யாரு, எங்க கேப்டன் மக்களுக்காக என்னவெல்லாம் செஞ்சார் அப்படின்னு. உண்மைதான். விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் செஞ்சாங்க. அதனால இன்றைக்கு வரைக்கும் அந்த தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த அரை விழுக்காடோ ஒரு விழுக்காடு ஓட்டோ வச்சுக்கிட்டு கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னமும் அப்படி ஒரு கட்சி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. ஏன்னா விருத்தாச்சலத்தில் நீங்கள் வெற்றி பெற்றது கூட அதைத்தான் காட்டுகிறது. அது பிரேமலதாவுக்கு விழுந்த ஓட்டுக்கள் அல்ல, அது விஜயகாந்துக்கு விழுந்த ஓட்டு தான். ஆனா நீங்க இந்த டீலிமிட்டேஷன்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்ல, ஏன் சொல்லல? அதுக்கு காரணம் இதுதான். இந்த அனைத்து கட்சி கூட்டம் நேற்று நடந்ததை வைத்து பார்த்தா AVK கூட்டணி கட்சிகள் மட்டுமே பங்கேற்ற ஒரு அனைத்து கட்சி கூட்டமாகத்தான் அது நடந்ததே தவிர உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே அதுல கலந்து கொள்ளல. குறிப்பாக பாமகவும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. ஏன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரே ஒரு எம்பி தான் பாமகவில் இருக்காரு, மாநிலங்களவை உறுப்பினர். அவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளல. ஏன்னா இவர்கள் வலியுறுத்தியது உண்மையிலே காவிரி பிரச்சனையை விவாதிக்கணும், அதனால அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவர்கள் டீலிமிட்டேஷனை பற்றி விவாதிப்பதற்காக நடத்தப்பட்ட இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் அவரும் கலந்து கொள்ளல, அவரும் அதை புறக்கணிச்சிருக்கார். இப்படிதான் நேற்று இந்த அனைத்து கட்சிகள் எம்பி கூட்டமும் நடந்து முடிந்திருக்கிறது. அப்புறம் நம்ம காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஆளூர் சானவாஸ் அப்படின்னு ஒருத்தர் விசிகாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இல்லையா. இவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். ஆனால் மீண்டும் விசிக அவருக்கு 2026 போட்டியிட வாய்ப்பு வழங்கல. அதனால கட்சியில மிகப்பெரிய அதிருப்திக்கு உள்ளாக இருந்த சானவாசே ஏற்கனவே திமுகவில் இணைய போகிறார் என்ற ஒரு செய்தியும் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே இப்பொழுது சேகர்பாபு மூலமாக திமுகவில் இணைவதற்கான எல்லா வேலையையும் செய்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய அது முடிந்து விட்டதுதான். இன்னும் அந்த அறிவிப்பு வெளியாகல. எப்படி சொல்றீங்க சண்முகன் கேக்குறீங்களா? இந்த காணொலி பாருங்க. அதில் முன்னுதாரணம் மிக்க தலைவராக அவர் இருப்பார். அவரை பற்றி இன்றைக்கு மோசமாக சித்தரிக்கிறார்கள். எந்த தலைவரும் இவ்வளவு பெரிய வசை சொல்லுக்கு உள்ளாகி இருக்க முடியாது, அவ்வளவு இழி சொற்களுக்கு உள்ளாகி இருக்க முடியாது. அவ்வளவு வசை சொற்கள், அவ்வளவு இழி சொற்கள்.
அவரை நினைவு கூறுவதற்கு கூட எதிர்மறையான விஷயங்களை தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள். எந்த தலைவருக்கும் இப்படி இருக்காது. ஒரு தலைவர் மறைந்து விட்டால் அவரை நினைவு கூறுவதற்கு அவருடைய நேர்மறையான அம்சங்களை எடுத்து பேசுவார்கள். ஆனால் இல்லாத ஒன்றை காலங்காலமாக கட்டமைக்கப்பட்ட அவதூறுகளை எடுத்து வைத்து அவரை மோசமாக நினைவு கூறுகிற, மோசமாக சித்தரிக்கிற ஒரு காட்சியை அவருடைய பிறந்த நாளிலையும் பார்க்க முடியும், நினைவு நாளிலையும் பார்க்க முடியும். எந்த தலைவருக்கும் இந்த துயரம் கிடையாது. அப்படி வாழும் போதும் குறிவைக்கப்பட்டவர், வாழ்ந்து மறைந்த பிறகும் குறிவைக்கப்படுகிறவர் இந்தியாலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் தான். சேகர் பாபு எவ்வளவு பெரிய மாசு ஹீரோ திமுகவில் அப்படிங்கிறத ஆளூர் சானவாசு புகழ்ந்து தள்ளுறாரியா மனுஷன் மேடையில. அவ்வளவு பெரிய டானா சேகர் பாபு. ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, ஆட்சியில் இல்லாத பொழுதும் சரி, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதில் சேகர்பாபுக்கு நிகர் சேகர்பாபு தாங்க. நம்ம வடிவேல் ஒரு படத்துல என்னமா கூறாண்டா இவன், கூவல் திலகம்டா இவன் அப்படின்னு சொல்ற மாதிரி உண்மையிலேயே மிகப்பெரிய கூவல் திலகமாக திமுகவுக்கு மாறிட்டாரு சானவாஸ். மனுஷனை பதவிப்படுத்துற பாடு பாத்தீங்களா? இவங்கெல்லாம் கொள்கைவாதிகள், லட்சியவாதிகள், மக்களுக்காக பணியாற்றுகின்ற மக்கள் பிரதிநிதிகள். இவர்கள் தான் உண்மையிலேயே மக்களுக்காக அரசியல் செய்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்ட இவங்க இன்றைக்கு இவனுடைய வேஷங்கள் எப்படியெல்லாம் கலையுதுன்னு பாருங்க. ஒவ்வொருவரினுடைய உண்மை முகங்கள் எப்படியெல்லாம் கிழிக்கப்படுதுன்னு பாருங்க. இவருடைய தோற்றங்கள் எப்படியெல்லாம் வெளியாயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அளவிற்கு ஒரு கீழான அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கத்தை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் உங்களால் பார்க்க முடியாது. அதற்கு உதாரணம் இதெல்லாம். ஏன் சொல்றேன்னா, திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு இயக்கம் இங்கே உருவானாலும் அந்த இயக்கத்தை அழித்து அதை சிதைத்து சின்னாபின்னப்படுத்துகின்ற வரைக்கும் திமுக தூங்கவே தூங்காது, ஓயவே ஓய மாட்டாங்க. அதில் முதன்மை இயக்கம் தமிழ்நாட்டில் திமுக தான். உண்மையிலேயே சொல்றேங்க, பாமக மட்டுமே இதற்கு விதிவிலக்கு. தமிழ்நாட்டில் பாமகவை மட்டுமே திமுகவால அசைச்சு கூட பார்க்க முடியல. அந்த இயக்கத்தை காலி செய்வதற்கு திமுக எடுத்த பல முயற்சிகள்ல தோற்று போனது திமுக தான். அந்த இடத்தில் தொடர்ந்து வெற்றிகளை பெறுவது பாமக. பாமகவை எத்தனையோ விதங்கள்ல சமீபத்தில் கூட பாமகவை சிதைப்பதற்கு திமுக எடுத்த முயற்சிகள், அதற்காக அவர்கள் பல கோடிகளை செலவு செய்தார்களே தவிர பாமக அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இப்பொழுது விசிகாவை சுத்தமா காலி பண்ணிட்டாங்க. விசிக கதை முடிஞ்சிட்டது. இன்றைக்கு விசிக கடந்த தேர்தலில் அந்த 2 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும் வெற்றி பெறாமல் இருந்திருந்தா விசிக இன்னைக்கு களத்திலேயே இருந்திருக்காது. நான் சொல்றதை நீங்க யோசிச்சு பாருங்க, தெரியும். அந்த 2 தொகுதிகள் விசிக வெற்றி பெறாமல் இருந்திருந்தா இன்றைக்கு ஆளும் கட்சி கூட்டணியில விசிக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தா விசிகாவில் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே போயிட்டு திமுகவில் சேர்ந்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே பனையூர் பாபு திமுகவில் சேர்த்துட்டாங்க. இப்போ ஆளூர் சானவாசு திமுகவுக்கு போறாரு. அடுத்து சிந்தனை செல்வன், எஸ்.எஸ். பாலாஜி. எஸ்.எஸ். பாலாஜி ஏற்கனவே திமுக காரர் தான். அவங்க அப்பெல்லாம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சிந்தனை செல்வன் மட்டுமே திரும்ப பின்னாடி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர மற்றவர்கள் யாரும் விசிகாவில் இருந்திருக்க மாட்டார்கள். விசிகாவிற்கு ஒரு அதிர்ஷ்டம் காட்டுமன்னார் கோவிலும் திண்டிவனம் தொகுதியும். இந்த 2 தொகுதியில விசிகாவை மக்கள் காப்பாத்திட்டாங்க. அதுல தப்பித்ததுதான் விசிகா. இன்னைக்கு விசிகாவை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இல்லைன்னு வச்சுங்க, விசிகா அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கும். திமுகவுடைய முயற்சி உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும். இந்த இடத்தில் திமுக தட்டு தடுமாறி வென்றிருக்கிறது. இப்பொழுதும் சொல்றேன், விசிகா முற்றிலுமாக சிதைந்து போய்விட்டது. விசிகா ஒண்ணுமே கிடையாது. ஆளும் கட்சியில இருக்கிறதுனால அந்த ஒரு அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு விசிகா இப்போ பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையான விசிகா கிடையவே கிடையாது. விசிகா முற்றிலுமாக கரைந்தது, தாவேகாவோடு இணைந்தே விட்டது. அன்பு உறவுகளே, நம்முடைய இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேல் அரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.